Please switch off your pen phones or put them into silent mode. சங்கீதம் 145 வசனங்கள் 17, 18, 19. கர்த்தர் தமது வழிகளில் எல்லாம் நீதியுள்ளவரும் தமது கிரியைகளில் எல்லாம் கிருபையுள்ளவருமாயிருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளையிலும் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக வந்த நாம் யாவரும் எழுந்து நின்று தியானத்தோடு மௌனமாக இந்த முதல் பாடலை கேட்போம். Thank you.
உங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்த ஓய்வு நாளில் காலை வேளைக்காக நீங்கள் துதிக்கிறோம். கடந்த நாட்கள் எல்லாம் எங்களை பாதுகாத்து எங்களை கொடுத்த சுகம் பலன் ஜீவனுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் என்றும் இருக்கின்றேன். வல்லமையில், ஞானத்தில், பரிசுத்தத்தில் உமக்கோப்பான தேவன் இல்லை. வானத்தையும் பூமியில் சிருஷ்டித்த தேவன் நீர் ஆண்டவர். உமக்கு பயந்தவர்களிடத்தில் உம்முடைய கிருபை பெரிதாக இருக்கிறது. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல நீர் உமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிற தேவனாக இருக்கின்றீர். உம்மிடத்தில் வருகின்ற ஒருவரையும் நீர் புறம்பே தள்ளுவதில்லை. உம்மிடத்தில் வருகின்ற எல்லோரையும் நீர் ஏற்றுக்கொண்டு அவர்களை பாதுகாத்து ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக இருக்கின்றீர். தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்புகிற எவரையும் நீர் ரட்சிக்கிற ஆண்டவராக இருக்கின்றீர். அதற்காக உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் இருக்கிறோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் மீது வைத்த விசுவாசத்தினாலே எங்களை ரட்சித்து நீதிமான்களாக மாற்றுகிறார். அதற்காக நாங்கள் போற்றுகிறோம், துதிக்கிறோம், நம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலங்களிலும் முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு உங்கள் அன்பு கூற பரிசுத்த சிந்தையோடு உண்மை ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் தேவ செய்தியை கொண்டு வந்திருக்கின்ற பாஸ்டர் மணிக்காக விடுதல் செய்கின்றோம். தேவாவினால் அவரை இறைத்தரலும் தேவ செய்தியை ஆண்டவர் ஆசீர்வதியும் வாஞ்சியோடு நாங்கள் அமர்ந்திருக்க எங்கள் உள்ளம் ஒருமைப்பட்டவர்களாக அமர்ந்திருந்து ஆண்டவரை ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யும். உங்களுடைய வார்த்தையினால் எங்களை போஷித்து காப்பாற்றும். உங்களுடைய வார்த்தையினால் எங்கள் ஆத்மா பலமுள்ளதாக மாற எங்களுக்கு உதவி செய்யும். உங்களுடைய வார்த்தையினாலே எங்களை திருப்தியாக்க மாட்டோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். இந்த ஆராதனை இறுதி வரையிலும் உங்களுடைய பிரசன்னம் நிறைந்திருக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். எங்கள் பாவங்கள், குற்றங்கள், குறைகள், மீறுதல்கள் யாவை தயவாய் நன்றி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் அமர்வோம். பழைய ஏற்பாட்டு வேத வாசிப்பு பகுதி எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 20வது அதிகாரம். எரேமியா 20வது அதிகாரம். எரேமியா இந்த வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறதை ஆசாரியனான இம்மேலுடைய குமாரனும் கர்த்தருடைய ஆலயத்து பிரதான சாரணை கர்த்தனுமாக்கிய பஸ்கூர் கேட்டபோது, எரேமியா தீர்க்கதரிசியை பஸ்கூர் அடித்து அவனை கர்த்தருடைய ஆலயத்திலே பென்யமீன் கோத்திரத்தாரை சேர்ந்த மேல்வாசலில் இருக்கும் காவலறையிலே போட்டான். மறுநாளிலே பஸ்கூர் எரேமியாவை காவலறையிலிருந்து வெளியே போகவிட்டான். அப்பொழுது எரேமியா அவனை நோக்கி, கர்த்தர் உன்னை பஸ்கூர் என்று அழைக்காமல் மாகோர் மீசாபி என்று அழைக்கிறார். மேலும் கர்த்தர், இதோ நான் உன்னையும் உன் எல்லா சிநேகிதரையும் பயத்துக்கு ஒப்புக்கொடுக்கிறேன். உன் கண்கள் காண இவர்கள் சத்துருக்களின் பட்டயத்தால் விடுவார்கள். யூதா அனைத்தையும் நான் பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுப்பேன். அவன் அவர்களை சிறைபிடித்து சிலரை பாபிலோனுக்கு கொண்டு போய் சிலரை பட்டயத்தால் வெட்டி போடுவான். இந்த நகரத்தின் எல்லா பலத்தையும் அதன் எல்லா சம்பத்தையும் அதன் அருமையான எல்லா பொருள்களையும் யூதா ராஜாக்களின் எல்லா பொக்கிஷங்களையும் நான் அவர்கள் சத்துருக்கள் கையில் ஒப்புக் கொடுப்பேன். அவர்கள் அவைகளை கொள்ளையிட்டு பாபிலோனுக்கு கொண்டு போவார்கள். பஸ்கூரே, நீயும் உன் வீட்டில் வாசமாயிருக்கிற யாவரும் சிறைப்பட்டு போவீர்கள். நீயும் உன் கள்ள தீர்க்க தரிசனத்துக்கு செவி கொடுத்த உன் சிநேகிதர் யாவரும் பாபிலோனுக்கு போய் அங்கே மரித்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவீர்கள் என்று சொல்லுகிறார் என்றார். கர்த்தாவே, என்னை இணங்க பண்ணினீர், நான் இணங்கினேன். நீர் என்னிலும் பலத்தவராயிருந்து என்னை மேற்கொண்டீர். நாள்தோறும் நகைப்புக்கு இடமானேன். எல்லாரும் என்னை பரிகாசம் பண்ணுகிறார்கள். நான் பேசினது முதற்கொண்டு கதறுவேன். கொடுமை என்றும் பாழ்கடைப்பென்றும் சத்தமிட்டு கூறுகிறேன். நான் கூறின கர்த்தருடைய வார்த்தை நாள்தோறும் எனக்கு நிந்தையும் பரிகாசமும் ஆயிற்று. ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைபட்டு எரிகிற அக்கினியைப் போல் என் இருதயத்தில் இருந்தது. அதை சகித்து இழைத்து போனேன். எனக்கு பொறுக்கக்கூடாமல் போயிற்று. அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். பயம் சூழ்ந்திருந்தது. அறிவியுங்கள், அப்பொழுது நாங்கள் அதை அறிவிப்போம் என்கிறார்கள். என்னுடைய சமாதானமாயிருந்த அனைவரும் நான் தவறி விழும்படி காத்திருந்து ஒருவேளை இணங்குவான். அப்பொழுது அவனை மேற்கொண்டு அவனில் குரோதம் தீர்த்துக் கொள்வோம் என்கிறார்கள்.
கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடர்வார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும். ஆனாலும் நீதிமானை சோதித்து அறிந்து உள்ளிந்திரியங்களையும் இருதயத்தையும் பார்க்கிற சேனைகளின் கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு நீதியை சரிக்கட்டுகிறதை காண்பேனாக. என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டிவிட்டேன். கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள். அவர் எளியவனுடைய ஆத்மாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறார். நான் பிறந்த நாள் சபிக்கப்படுவதாக, என் தாயார் என்னை பெற்ற நாள் ஆசீர்வதிக்கப்படாதிருப்பதாக. உமக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்ததென்று என் தகப்பனுக்கு நற்செய்தியாக அறிவித்து அவனை மிகவும் சந்தோஷப்படுத்தின மனுஷன் சபிக்கப்பட கடவன். அந்த மனுஷன் கர்த்தர் மனம் மாறாமல் கவிழ்த்து போட்ட பட்டணங்களைப் போலிருந்து காலமே அலறுதலையும் மத்தியான வேளையிலே கூக்குரலையும் கேட்க கடவன். என் தாயார் எனக்கு பிரேத குழியும் நான் என்றைக்கும் பிரசவியாத சூழுமாய் இருக்கத்தக்கதாக கற்பத்திலே நான் கொலை செய்யப்படாமல் போனதென்ன. நான் வருத்தத்தையும் சஞ்சலத்தையும் கண்டு என் நாட்கள் வெட்கமாய் கழியும்படிக்கு நான் கற்பத்திலிருந்து வெளிப்பட்டதென்ன என்றது. நாம் யாவரும் செபத்துக்கு எழுதுவோம். எல்லாரும் எழுந்து ஜெபம் செய்வோம். நம்ம எல்லாரும் ஒரு சில நிமிடங்கள் எடுத்து தேவன் செய்த நன்மைகளை நினைப்போம். நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவோம். தேவன் தொடர்ந்து நமக்கு இறங்க, நம்முடைய உள்ளங்களை உற்சாகப்படுத்த, நம்முடைய தேவைகளை சந்திக்க நாம் வேண்டுவோம். அதோடு கூட இன்றைக்கு மான்கள் நீரோடு வாஞ்சித்து கதறுவது போல அவருடைய ஆலய பிரகாரங்களை நோக்கி நாம் வந்திருக்கிறோம். தேவன் நம்மோடு கூட பேச, நம்முடைய உள்ளங்களை உற்சாகப்படுத்த நம்ம எல்லாரும் மனதார தேவனை நோக்கி வேண்டுதல் செய்வோம். எல்லாரும் ஜெபிப்போம். சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லவராகிய தேவனே, ராஜாதி ராஜனே, தேவாதி தேவனே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நன்னாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உம்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக, நீர் எங்களை அழைத்து வந்தமைக்காக தேவனே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, உம்மிடத்தில் நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய ஆத்துமாக்களை உயர்த்த, உம்மையே நாங்கள் நம்பி இருக்க, உம்மை நோக்கி காத்திருக்க தேவனே நீர் எங்களுக்கு உதவி செய்யும். நீர் எங்களை பாதுகாத்து பராமரித்து வருவதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் உங்களுடைய வல்ல கரம் உங்களுடைய பிள்ளைகளாகிய எங்கள் மேல் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை உம்முடைய சத்தியத்திலே நீர் எங்களை நடத்த, நீ தொடர்ந்து எங்களுக்கு போதிக்க, நாங்கள் போக வேண்டிய பாதைகளை, எடுக்க வேண்டிய முடிவுகளை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்த நாங்கள் வேண்டுகிறோம். நாங்கள் உங்களுடைய இரக்கங்களை, காருண்யங்களை நாங்கள் தொடர்ந்து நினைக்க,
அதை நாங்கள் நினைவு கூர்ந்து நன்றி செலுத்தி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் தொடர நீர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் குற்றம் குறைகள் பாவங்கள் யாவையும் நீ தயவாய் மன்னிக்க தேவனே நாங்கள் வேண்டுகிறோம். நீர் கிருபையாய் இலவசமாய் நீர் எங்களுக்கு அருளிய ரட்சிப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களில் பலருக்கு நீ நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்திருக்கிறீர். அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மெய்யாகவே கடந்த நாட்களில் நீர் எங்களோடு கூட இருந்தீர். அதுக்காக தேவனே நாங்கள் உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையிலும் நாங்கள் நோய்வாய்ப்பட்டவர்களையும் வாழ்க்கையில பலவித இன்னல்கள், சிரமங்கள், போராட்டங்கள், சவால்கள் இதெல்லாம் கடந்து போகின்ற குடும்பங்களுக்கும் தனிப்பட்ட நபர்களுக்கும் அவர்களை நாங்கள் நினைவு கூர்ந்து அவர்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, நீர் அவர்களுக்கு இறங்க, அவர்களோடு கூட பேச, அவர்கள் உள்ளங்களை உற்சாகப்படுத்த, அவர்களுக்கு நீர் சுகத்தையும் பலத்தையும் அருள நாங்கள் வேண்டுகிறோம். இந்த வாரத்தில் பிறந்த நாளை நினைவு கூறுகின்ற பிரேனா, இலாய்ஜா, மரியாவுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். இந்த உடைய பிள்ளைகளை உடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். இம்மட்டும் நீர் அவர்களோடு கூட இயந்தமைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இனி வரும் காலங்களில் நீர் அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழிநடத்தி ஆசீர்வதிக்க தேவனை நாங்கள் வேண்டுகிறோம். இன்றைய தினத்திலும் எங்களுடைய மலேசியா சகோதர சகோதரிகள், நண்பர்கள் உம்மை தொழுது கொள்ள வர முடிந்தது. அந்த வாய்ப்பு நீர் அவர்கள் கொடுத்தமைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் எல்லாரையும் நாங்கள் நினைவு கூர்ந்து விசேஷமாக அவர்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். தேவனே, இம்மட்டும் நீர் அவர்களோடு கூட இருந்தமைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவருடைய முழுமையான நிலைப்பாட்டை, உள்ள நிலையை நீரே அறிவீர். நீர் அவர்களுக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆறுதலை, தேர்தலை நீர் அவர்களுக்கு அருள, இப்படிப்பட்ட சூழலை அவர்கள் ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு தங்களுடைய வாழ்க்கையை தொடர, நல்லவனமாக இங்கு வேலை செய்ய, அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட அவர்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். அது மட்டுமல்லாமல் மலேசியாவில் அவர்கள் விட்டு வந்த குடும்பங்களை, பிள்ளைகளை நாங்கள் நினைவு கூர்ந்து அவர்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். இவர்கள் அங்கு இல்லாத காலகட்டத்தில் அவர்கள் பாதுகாக்கப்பட, அவர்கள் பராமரிக்கப்பட, அவர்களுடைய தேவைகளும் சந்திக்கப்பட, அங்கு இருப்பவர்களும் நம்பிக்கையோடு தங்களுடைய வாழ்க்கையை தொடர அவர்களுக்கு தேவனே நீர் உதவி செய்யும். இன்றைய ஆராதனையை முழுமையாக உங்களுடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். நீரே எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த நாங்கள் வேண்டுகிறோம். உங்களுடைய திவ்ய வசனத்தின் வாயிலாக நீர் எங்களோடு கூட பேசும். இன்றைக்கு நடக்கின்ற எல்லா ஆராதனைகளையும் நீர் ஆசீர்வதியும். மாலையில் நடக்கவிருக்கின்ற ஆங்கில ஆராதனையும் நீர் ஆசீர்வதியும். எங்கள் மத்தியில் இருக்கின்ற சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களையும் நீ தொடர்ந்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க அவர்களுக்காக தேவனை நாங்கள் வேண்டுகிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தும், எல்லாவித தடைகளையும் அகற்றும். இயேசுவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அமர்கள் சிறு பிள்ளைகள் எல்லாரும் உங்களுடைய வகுப்புக்கு போகலாம். இந்த கடைசி அறையில ரூம்ல உங்களுக்கு பாடம் இருக்கு. ஆண்டவராகிய இயேசுவின் இன்ப நாமத்தில் உங்கள் யாவரையும் பெத்லஹேம் பைபிள் பிரெஸ்பிட்டேரியன் திருச்சபையின் சார்பில் இந்த ஆராதனைக்கு அன்போடு கூட வரவேற்கிறோம்.
நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்முடைய மலேசியா சகோதரிகள் அவர்களுடைய நண்பர்கள் குறிப்பால் கூலாய், உடுத்ரால், புக்கெட் இண்டா இந்த சபைகளில் அவங்க மட்டும் இல்லை, அவருடைய நண்பர்களும் இன்றைக்கு வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு நம்முடைய சிறப்பு வரவேற்பு. நீங்கள் தொடர்ந்து ஆராதனைக்கு வர உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். ஒவ்வொரு வாரமும் தமிழ் ஆராதனை காலை 10:30 மணிக்கு இந்த தமிழ் ஆராதனை இருக்கு. அதோட கூட மாலையில் 6 மணிக்கு ஆங்கில ஆராதனையும் உண்டு. இந்த நாளில் உங்கள் யாவரையும் பார்ப்பதில் அதிக சந்தோஷம். இன்றைக்கு நாம் வாசிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பாகம் ரூத்தின் சரித்திரம் 1ஆம் அதிகாரம். Old Testament, the book of Ruth, chapter 1. 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 22 முடிய. Ruth chapter 1 verses 19 to 22. இந்த வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்படியே ரூத் 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். அப்படியே இருவரும் பெத்லகேம் மட்டும் நடந்து போனார்கள். அவர்கள் பெத்லேமுக்கு வந்தபோது ஊரார் எல்லாரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவள் நகோமியோ என்று பேசிக் கொண்டார்கள். அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். நான் நிறைவுள்ளவளாய் போனேன். கர்த்தர் என்னை வறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தியிருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றார். இப்படி நகோமி மோவாபிய ஸ்திரியான தன் மருமகள் ரூத்தோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தால், வாட்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தார்கள். தேவன் தாம் இந்த வசனங்களை ஆசீர்வதித்து நம்மோடு கூட பேசுவாராக. வறுமையான கரங்களும் வறுமையான இல்லமும். empty hands and empty home. அதுதான் 21வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். நகோமி இப்படியாக சொல்றாங்க, நான் நிறைவுள்ளவளாய் போனேன். கர்த்தர் என்னை வறுமையாய் திரும்பி வர பண்ணினார் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்த ரூத் புத்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல 6 பேரை நாம் சந்தித்தோம். எலிமெலேக்கு, அவருடைய மனைவி நகோமி, மகன்மார்கள் மக்லோன், கிலியோன், அப்புறம் அடுத்து 2 மருமகன்கள் ஓர்பாலும் ரூத்தும். ஆனா இன்றைக்கு நம்முடைய 1ஆம் அதிகாரத்தில் இந்த வசனங்கள்ல நம்முடைய பயணத்துல நகோமியும் ரூத்தும் தான் இருக்கிறாங்க. அவங்களோட கூட பயணிக்கிறோம். ஏன்னா எலிமெலேக்கு வந்து இறந்துட்டாரு, மக்லோன் இறந்துட்டாரு, கிலியோன் இறந்துட்டாரு. ஓர்பால் வந்து திரும்பி அவங்களுடைய சொந்த ஜனத்துக்கும் சொந்த தேவர்களுக்கும் அவங்க வந்து திரும்பி போயிட்டாங்க. ஆரம்பத்தில் 6 பேர் நம்ம வந்து சந்தித்தோம். அந்த 6 பேர்ல இப்ப 2 இருக்கிறாங்க. நகோமியும் நகோமியுடைய மருமகளாகிய ரூத். அவங்களுடைய வாழ்க்கைய குறிப்பா இன்றைக்கு நகோமி என்ன சொன்னாங்க என்பதை
நாம் கவனித்து சில பாடங்களை படித்துக் கொள்வோம். 18வது வசனத்துல அவள் தன்னோடு கூட வர மன உறுதியா இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோடு ஒன்றும் பேசவில்லை. அதாவது நகோமி ரூத்துக்கிட்ட இந்த காரியத்தை, அதாவது நீ வர போறியா, என்ன முடிவெடுத்துட்டியா அப்படின்றத அந்த காரியத்தை குறித்து அவங்க பேசுவதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்துட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, அதை என்னுடைய போன செய்தியை நம்ம பார்த்தோம். ரூத் ரொம்ப உறுதியா மாமியாவாகிய நகோமியோட அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு திரும்புவதை அவ பகிரங்கமா தெளிவா பட்டவர்த்தனமா அந்த அறிக்கையை அவங்க தெரியப்படுத்தினதை பார்க்கிறோம். அதனால அது குறித்து அவங்க பேசுது. அது மட்டும் இல்ல, நகோமியோட கூட போறது மட்டும் இல்ல, தேவன் மேல அவங்களுக்கு இருந்த பற்ற, தேவனை எவ்வளவா அவங்க நம்புறாங்க, அந்த நம்பிக்கைய, அந்த அர்ப்பண அறிக்கை, அதையும் அவங்க தெளிவா சொன்னதை நாம் பார்க்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ரூத் ஒரு மோவாபிய ஸ்திரீ, உண்மையான உயிருள்ள மெய் தெய்வத்தை அறியாத ஒரு ஒரு சகோதரி. ஆனாலும் தேவன் இந்த ரூத்துக்கு தயவா இறங்கி கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அந்த ஆண்டவர் அறியாத மெய் தெய்வத்தை அறியாத அந்த ரூத் என்ற சகோதரிய தேவன் ரட்சித்தார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கை நாம் பார்க்கும்போது நாமும் ஒரு சமயத்துல இந்த மெய் தெய்வமாகி ஆண்டவராகி இயேசுவை அறியாத மக்களாக இருந்தோம். தேவன் நம்மை தேடி வந்தார். நம்முடைய உள்ளங்கள்ல அந்த கிருபையின் வேலையை அவர் நடப்பித்தார். நம்முடைய பாவங்கள் உணர்த்தப்பட்டு ஒன்றே குலம் ஒருவனே தெய்வன், ஒரே ஒரு ஆண்டவர் தான் அந்த உலகத்தில் இருக்கிறாரு. அவர் நம்மை படைத்தவர், சிருஷ்டிகர்த்தா. அவர் நம்மை பாதுகாக்கின்றவர், அவர் நம்மை பராமரிக்கின்றவர், அவர் நமக்கு போதுமானவர். அவரால் நம்முடைய பாவங்களை மன்னிக்க முடியும். இந்த உலக வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வந்தாலும் பரலோகத்தில் நமக்கு வாழ்வு உண்டு என்ற அந்த உண்மையை தேவன் நமக்கு உணர்த்தினார். அந்த உணர்வோட கூட நாம் அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இன்றும் உங்களை யாராவது இந்த ஆண்டவராக இயேசுவை மனதார் உங்க உள்ளத்துல இஷ்ட தெய்வமாக இரட்சகராக அவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் இன்றைக்கு அந்த நல்ல முடிவை நீங்க எடுப்பது நல்லது. இன்றே அவர் மேல் நீங்க நம்பிக்கை வைக்க உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். நான் போன செய்தியில சொன்னது போல இது நீண்ட ஒரு பயணம். ஏறத்தாழ ஒரு 50 மைல், 40 to 50 மைல் தூரம், கடினமான நீண்ட ஒரு பயணம். ஆனாலும் அந்த பயணம் அவர்களுக்கு வெற்றிகரமா முடிந்தது. இறுதியில அவங்க பெத்லெஹேம் போய் சேரத நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவன் அந்த பயணத்துல அவங்களோட கூட இருந்து அவர்களை வழிநடத்தினார். இந்த பயணத்தை அவங்க மேற்கொள்வதற்கு முன்னதாக ஒருவேளை அவங்க இருவரும் அந்த 3 கல்லறைகளை போய் பார்த்திருப்பாங்க. ஏன்னா ரொம்ப தூரம் அடிக்கடி அவங்க போய் பார்க்க முடியாது. இறுதியா அந்த கல்லறை அவங்க பார்வையிட்டு இருக்கலாம். அதாவது எலிமெலே, மகளூன், கிலியோனுடைய கல்லறை. அந்த கல்லறையை பார்த்த பிறகு பலமாரி நினைவுகள் அவங்களுடைய உள்ளங்கள்ல ரீங்காரம் விட்டு இருக்கும். இப்ப 2 பேரும் விடோஸ், விதவை நகோமியும் ரூத்தும். அதெல்லாம் பார்த்துட்டு 2 பெண்மணிகள், அதெல்லாம் சொன்ன கடினமான ஒரு பயணம் அப்படின்னு சொன்னது. 2 பெண்கள் பிரயாணத்தை மேற்கொள்வது, ஆண் துணை இல்லாம, அது கடினமான ஒரு பிரயாணம் அவங்களுக்கு அவர்களுக்கு இருந்திருக்கலாம்.
ஆனாலும் தேவன் அவங்களோட கூட இருந்து அந்த பயணத்தை அவர்களுக்கு வாய்க்க பண்ணினார். இந்த பயணத்துல நாம் வந்து யூகிக்கலாம், பல காரியங்களை அவங்க வந்து பேசியிருப்பாங்க. பல மணி நேரங்கள் இருவரும் கால்நடையா மோவாப்ல இருந்து 2 ஆறுகளை கடந்து போகணும். இந்த நீண்ட பயணத்துல பல காரியங்களை அவங்க நிச்சயமா பேசியிருக்க கூடும். யூதருடைய இறை நம்பிக்கை குறித்து ரூத் வந்து கேட்டிருப்பாங்க. அவங்களுடைய கலாச்சாரம், அந்த பெத்லெஹேம்ல இஸ்ரவேல் மக்களுடைய அந்த மக்கள் எப்படிப்பட்டவங்க, அந்த வாழ்க்கை முறை இப்படியா இருக்கும், நாங்கள் வந்து போகிறோம், நமக்கு அங்கே வந்து வரவேற்பு இருக்கா, உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு யாராவது அங்கே வந்து இருக்கிறாங்களா, வீடு இருக்கா, வாசல் இருக்கா, எப்படி எங்கே நம்ம போய் தங்க போகிறோம், அப்படிப்பட்ட காரியங்களை நிச்சயமா பேசியிருப்பாங்க அப்படின்னு நாம் நம்பலாம். 19ஆம் வசனத்துக்கு வரும்போது இப்படியா நாம் வாசிக்கிறோம். அப்படியே இருவரும் பெத்லெஹேம் மட்டும் நடந்து போனார்கள். அவர்கள் பெத்லெஹேமுக்கு வந்தபோது ஊரார் எல்லாரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவள் நகோமியோ என்று பேசிக் கொண்டார்கள். நகோமியை வந்து அடையாளம் கண்டு கொண்டாங்க. ஆனா இவங்க தான் நகோமியா அப்படின்னு அவங்க வந்து ரொம்ப ஆச்சரியத்தோட அவங்க வந்து அந்த கேள்வியை, ஒரு அதிர்ச்சி, ஒரு ஆச்சரியத்தோட அந்த ஊர் ஜனங்கள் இந்த கேள்வியை எழுப்புறாங்க. அதுக்கு என்ன காரணமா இருக்குன்னா, நகோமிக்கு வயது கொஞ்சம் கூட இருந்திருக்கும். இப்ப அது உண்மைதான், 10 வருடம் ஆச்சு. பல மாதிரி கவலைகள், அவங்களுடைய வெயிட் கூட குறைஞ்சிருக்கலாம், முகநாடி வேறு விதமா அவங்களுக்கு வந்து இருந்திருக்கும். அது என்ன சொல்ல வராங்கன்னா, இங்க இருந்து போன நகோமியை நாங்க பார்க்கல. இந்த நகோமி வந்து நகோமி தான், ஆனா இந்த இந்த நகோமி வந்து வேற மாதிரி இருக்கிறாங்க. அவங்களுடைய முகநாடி, உருவம், இதெல்லாம் ஒரு மாற்றத்தை நிச்சயமா அந்த முகத்துல இருக்கின்ற ஒருவேளை அந்த கவலை, அதை கூட அவங்க வந்து பார்த்துருக்கலாம். ஆனா எது எப்படியோ இந்த ஆச்சரியமா இந்த கேள்வி அவங்க வந்து எழுப்புறத நம்ம வந்து பார்க்கணும். ஒரு ஆச்சரியத்தோட அதிர்ச்சியோட இந்த கேள்வியை அவங்க எழுப்புவதை நான் பார்க்கிறோம். 19ஆவது வசனத்துல இவன் நகோமியோ என்று பேசிக் கொண்டார்கள். அப்ப இந்த நகோமி வந்து கேட்ட பிறகு அவங்களுடைய பதிலை நாம் பார்ப்போம். 20ஆவது வசனத்துல அதற்கு நகோமி வந்து சொல்றாங்க, அதற்கு நகோமி சொல்றாங்க, நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல், நகோமின்னு சொல்லாதீங்க. நான் ஒரு சமயத்துல நகோமியா தான் இருந்தேன். நகோமினா பிளேசன், ஆங்கிலத்தில் பிளேசன், கிருபை நிறைந்தவள், தயவு நிறைந்தவள், அப்படிப்பட்டவளா தான் நான் வந்து இருந்தேன். ஆனா இப்ப இனி நீங்க வந்து நகோமின்னு சொல்லாதீங்க, மாறாள் என்று சொல்லுங்கள். மாறாள்னா கசப்பு. சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். பல கசப்பான நிகழ்வுகள் என்னுடைய வாழ்க்கையில நடந்திருக்கு. என்னுடைய வாழ்க்கையே இப்ப வந்து கசப்பா இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 23ஆவது வசனத்துல இந்த இஸ்ரவேல் மக்களுடைய பிரயாணத்துல வேதம் வந்து சொல்லுகிறது, அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால், இந்த இடத்துக்கு வராங்க, வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்திற்கு
மாரா என்று பெயரிடப்பட்டது. இந்த தண்ணீர் வந்து கசப்பா இருந்ததுனால அந்த இடத்துக்கு வந்து மாரா என்று பெயரிடப்பட்டது, பிட்டர். ஸோ என்ன சொல்றாங்க, என்னுடைய வாழ்க்கை வந்து பெட்டரா இல்லை, என்னுடைய வாழ்க்கை வந்து இப்ப பிட்டரா இருக்கு, வாழ்க்கை வந்து கசப்பா இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சரி, மேலும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்ப்போம். 20 வந்து சொல்றாங்க, சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார் அப்படின்னு சொல்றாங்க. நகோமி முழுமையா தேவனை குற்றப்படுத்துறாங்க அப்படின்னு நான் சொல்ல விரும்பல. அவங்களுடைய நிலைப்பாட்டை அவங்களுடைய ஆதங்கத்தை அவங்க வெளிப்படுத்துவதை அவங்க சொல்றாங்க. சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். எல்லா காரியத்தையும் தேவன் நடத்துகிறாரு, அவருடைய அனுமதியோட கூட காரியங்கள் நடக்குது. என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு கசப்பான நிலைப்பாட்டுக்கு நான் தள்ளப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ அவங்க தேவனை குற்றப்படுத்துறாங்க அப்படின்னு நான் சொல்ல விரும்பல. சில பேர் அப்படி நினைக்கிறாங்க, அவங்க வந்து தேவனை மறந்து அவங்க வந்து தேவனை வந்து குற்றப்படுத்துறாங்க. சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். எல்லா காரியங்களையும் தேவன் நடத்துறாரு, எல்லா காரியங்களையும் தேவன் அனுமதிக்கிறாரு. இப்ப COVID-19 காலகட்டத்தில் மலேசியராகிய நீங்கள் இப்ப ஏறத்தாழ 8 மாதம் ஆகுது, 7-8 மாதம் ஆகுது வீடு திரும்பாம இருக்கிறீங்க. எங்களுக்கே ரொம்ப கவலையா இருக்கு, எங்களுக்கே கஷ்டமா இருக்கு. எங்களுக்கே கஷ்டமா இருந்தா உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். மனைவி மக்களை சொந்த பந்தங்களை விட்டுட்டு நீங்க வந்து இருக்கிறீங்க. அப்ப நீங்க கடவுளையா நீங்க குற்றப்படுத்துறீங்க. கடவுளைய குற்றப்படுத்தல. இப்படிப்பட்ட ஒரு 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 நிலை இந்த உலகத்துல, சிங்கப்பூர்ல மலேசியால மட்டும் இல்ல, உலகத்திலே இப்படிப்பட்ட இந்த வியாதி, அதனால போக முடியாத ஒரு ஒரு சூழல். அது தேவனுடைய அனுமதியோடு அது வந்து நடக்குது, அதை வந்து ஏற்றுக்கொள்ளணும். அப்படிப்பட்ட மனப்பாங்கோட தான் வாழ்க்கைய தொடரணும். அப்ப அடுத்த வந்து சொல்றாங்க 21வது வசனத்துல, நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தியிருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றார். சரி, கேள்வி என்னன்னா, நகோமி வந்து பெத்லெஹேமில் இருந்து மோவாபுக்கு குடும்பத்தோட கணவன் 2 பிள்ளைகளோட போகும்போது அவங்க நிறைவோட கூட போனாங்களா? அதான் கேள்வி. அதுக்கு சரியான பதில் நமக்கு வந்து தெரியும். நான் நிறைவுள்ளவளாய் போனேன்றாங்க. உண்மையிலேயே அவங்க வந்து நிறைவோட கூட போனாங்களா? நிறைய பணத்தோட, பல வித வசதிகளோட, இந்த பல மாதிரி காரியங்களோட அவங்க வந்து போனாங்களா? இல்லை, அப்படி அவங்க வந்து போகவே இல்லையே. இந்த தேசத்துல, அவங்க இருந்த தேசத்துல பஞ்சம், அவங்களுக்கு ஆகாரம் இல்லை. அந்த பஞ்ச காலத்துல அங்கேயே அவங்க வந்து இருந்ததா சாப்பிடாம இறக்கக்கூடும். அதனால அந்த தேசத்தை விட்டு அவங்க வந்து மோவாபுக்கு அவங்க வந்து போறாங்க. ஸோ நான் நிறைவுள்ளவளாய் போனேன் அப்படின்னு அவங்க சொல்றத நான் நினைக்க எப்படி நம்ம வந்து புரிந்து கொள்ளலாம்னா, கணவன் பிள்ளைகளோட போனாங்க. கணவன் வாழ்க்கையில நிறைய இல்லாட்டி கூட ஒரு 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 மனைவிக்கு கணவன் வந்து இருப்பது எவ்வளவு ஒரு விசேஷமான சிறப்பான ஆசீர்வாதமான ஒரு காரியம். நான் அதை பத்தி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டும் இல்ல, 2 ஆண் பிள்ளைகள், 2 தூண்கள் மாதிரி. அதோட கூட கணவன் அதே பெரிய ஒரு ஆறுதலா, அதே பெரிய ஒரு தேர்தலா அவங்களுக்கு இருந்திருக்கும். அப்புறம் நினைக்கிறேன் அதுதான் அவங்க வந்து சொல்ல வராங்க. கணவன் பிள்ளைகளோட கூட நாங்கள் வந்து போனோம். உண்மைதான், தேசத்துல பஞ்சம். இந்த பிரயாணத்துல இங்கிருந்து அங்க போகும்போது கணவன் கூட இருந்தார். அப்ப அதிகமா அவங்க வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கணவன் இருக்கிறார். அது மட்டும் இல்ல, பாதுகாப்புக்கு 2 பிள்ளைகள், தைரியமா அவங்க வந்து அந்த பயணத்தை மேற்கொண்டிருப்பாங்க. ஸோ அந்த தேசத்துக்கு அவங்க வந்து போய் கணவனை இழக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அடிமேல் அடிமாறி
2 மகன்மார்களும் இறந்து போறாங்க. இப்ப தனியா மருமகளோட கூட வராங்க. அங்க போய் நிறைய அவங்க வந்து சம்பாதிச்சிருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறேன், சொல்ல முடியாது. அது வேற ஒரு தேசம். அவங்க இரண்டாவது சொல்றது சரிதான். குறைவோட கூட குறைவுள்ளவங்களா அவங்க வந்து திரும்பி வர்றத நான் வந்து பார்க்கணும். வறுமையான காரங்கள், கையில நிறைய அவங்களுக்கு எதுவுமே இல்லை. அது மட்டும் இல்லை, வறுமையான இல்லம். அந்த வீட்டில் அவங்கள வந்து வரவேற்க, அந்த வீட்டுக்கு அவங்க வந்து போகும்போது அந்த வீட்டில் முன்பு மாதிரி அந்த பழைய நிலை இல்லை. அங்கே அந்த வீட்டில் கணவன் இருக்க போறதில்லை, அந்த வீட்டில் பிள்ளைகள் இருக்க போறதில்லை. அஃப்கோர்ஸ் ரூத் அவங்களோட கூட இருக்கிறாங்க, தேவன் அவங்களோட கூட இருக்கிறாரு. அதனால இங்க நகோமி வந்து அவங்களுடைய ஆதங்கத்தை, அவங்களுடைய உண்மையான ஒரு நிலைப்பாட்டை, சில சமயத்துல பல மாதிரி சோதனைகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், கவலைகள் இதெல்லாம் போகும்போது சில சமயத்துல நம்ம வந்து வார்த்தைகள் யோசிக்காம அந்த சோகத்துல, அந்த வேதனையில், அந்த வழியில சில சமயத்தில் யோசிக்காம சில வார்த்தைகளை நீங்களும் நானும் கூட சொல்லக்கூடும். அப்புறம் அதை குறித்து நம்ம வந்து மைண்ட் நான் சொல்லிட்டேனே அப்படின்னு. ஒரு சகோதரி பல வருடங்களுக்கு முன்பு அவங்க இங்க வந்துருந்தாங்க. அவங்களுடைய தகப்பனார் ஊர்ல நாகர்கோவில் இறந்துட்டாரு. அவங்க வயதானது 70-80 வயது இருக்கும். அப்ப இறந்து நாங்க வந்து வீட்டுக்கு போறோம். அவங்க அதனை அழுறாங்க. அழுதவங்க வந்து சொல்றாங்க, ஐயோ கடவுளுக்கு கண்ணு இல்லையா, கடவுளுக்கு கண்ணு இல்லையா, என்னுடைய தகப்பனார் தேவன் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நிச்சயமா அதன் பிறகு அப்படி சொன்னது அவங்க வந்து நிச்சயமா வருந்திருப்பாங்க. அது மாதிரி நகோமி இங்க, நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார், கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தியிருக்கிறீர்கள், நீங்கள் என்னை நகோமி என்பாரே. நகோமின்னு சொல்லாதீங்க. என்னுடைய வாழ்க்கை கிருபை நிறைந்த ஒரு வாழ்க்கையா, என்னுடைய வாழ்க்கை இல்லை, அதனால நீங்க என்னை வந்து நகோமின்னு சொல்லாதீங்க, நீங்க என்னை மாறா என்று சொல்லுங்க அப்படின்னு நகோமி இங்க சொல்வதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு இந்த செய்தியில ஒரே ஒரு பாடத்தை நகோமியுடைய வாழ்க்கையிலிருந்து, அவங்களுடைய அறிக்கையிலிருந்து, அவங்க சொன்ன இந்த காரியத்திலிருந்து ஒரே ஒரு காரியத்தை நம்முடைய படிப்பினைக்கு இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையில மனித இயல்பு வந்து பல சமயங்கள்ல நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் பெரும்பாலும் நம்முடைய வாழ்க்கையில இழந்ததை, நம்மிடம் இல்லாதவைகளை, நம்மிடம் இருந்து எடுக்கப்பட்டவைகளை அதிகமாக நாம் நினைக்காம இருக்க முடியாது. இழந்ததை, நம்மிடம் இல்லாதவைகளை, நம்மிடம் இருந்து எடுக்கப்பட்டவைகளை அதிகமாக நினைத்து, அதிகமான வார்த்தைய ஒரு காரணத்தோட சொல்றேன், அதிகமாக நாம் நினைத்து, அதையே நினைத்து அதிகமாக கவலைப்பட்டு நாம் கண்ணீர் வடிக்கிறோம். இது இருந்தது இப்ப இல்லை, ஒரு சமயத்துல இருந்தது, அது வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது. அது அதிகமா நினைக்கக்கூடாது நான் சொல்லல. நம்முடைய எண்ணம் எல்லாம் அதுல தான் இருக்கு. இருந்தது இப்ப என்கிட்ட இல்லை, அது என்னிடம் இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது அப்படின்றது அதிகமா நாம் நினைத்து, அதையே நம்ம வந்து நினைக்கிறோம். நம்முடைய சம்பாஷணையில அதையே நம்ம வந்து பேசுறோம். சில சமயத்தில் அதை வந்து தவறா குறையாக நாம் வந்து பேசுறோம். ஏன் அப்படின்னு அந்த கேள்விகளை அதையே நினைத்து அதிகமாக வந்து கவலைப்பட்டு நம்முடைய வாழ்க்கையில அதே சில சமயத்தில் நம்முடைய சம்பாஷணையா இருக்கு. யார் எவரை சந்திச்சாலும் அதான் நம்முடைய டாபிக்கா இருக்கு. ஆனால் அப்படிப்பட்ட நிலைப்பாட்டுக்கு நாம் வந்து தள்ளப்படுகிறோம். கடவுளுக்கு நம்முடைய நிலை தெரியும்.
சில காரியத்தை ரொம்ப இலகுவா நாம் சொல்லிடலாம். சரி, என்னுடைய கேள்வி, இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டு, அதாவது நகோமி மெய் தெய்வத்தை அவங்க நம்புறாங்க, சர்வ வல்லவர் எல் ஷடாய் ஆல் மைட்டி அப்படின்ற 2 முறை அந்த வார்த்தையை அவங்க பயன்படுத்துறத பார்க்கிறோம். ஆல் மைட்டி காட், சர்வ வல்லவர் இந்த வார்த்தையை அவங்க பயன்படுத்துவதை பார்க்கிறோம். ஸோ இப்படிப்பட்ட நிலைப்பாட்டில் அதை பற்றி நம்ம பேசக்கூடாது, அந்த இழப்பை குறித்து நம்ம நினைக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை, நினைக்காம இருக்க முடியாது. அதை பற்றி பேசுறது பாவம், அதை பற்றி பேசுறது தவறுன்னு நான் சொல்லலை. ஆனால் அப்படிப்பட்ட நிலைப்பாட்டை என்னுடைய கேள்வி என்னன்னா, வேதம் சொல்லுகிறது, நாம் எப்படிப்பட்ட நிலைப்பாட்டுக்கு தள்ளப்பட்டாலும், எப்படிப்பட்ட ஒரு நிலை நாம் வந்திருந்தாலும், வேதம் சொல்லுகிறது 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. எல்லா காரியங்களுக்கும் நாம் உண்மையான தேவனை நம்பும் போது எல்லாம் தேவனுடைய அனுமதியின் சித்தத்தோடு, அவருடைய பெர்மிசிவ் வில் அதோட கூட நடக்கிறது. தேவன் எதை அனுமதித்தாலும் அவர் ஒரு நல்ல நோக்கத்தோட கூட அனுமதிப்பாரு. எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் இந்த COVID-19 காலகட்டத்தில் கூட தேவன் நல்லவர். அவர் எல்லா நேரங்களிலும் எல்லா காலங்களிலும் அவர் நல்லவராகவே இருக்கிறார். அந்த நல்ல ஆண்டவர் நல்லவர், அதை நாம் மாற்ற முடியாது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றிலையும் சோதனை செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று. தேவனுடைய அனுமதியின் சித்தம். தேவன் காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில நடப்பிக்கிறார். நாம் ஜெபிக்கும் போது அவர் செயல்படுவார், நாம் ஜெபிக்கிறோம் அவர் செயல்படுறார். பல காரியங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறார். அப்ப அவர் தவறா செய்துட்டாரு என்று நாம் தேவனை குற்றப்படுத்த முடியுமா? குற்றப்படுத்த கூடாது, அது பாவம். இப்ப தேவன் சில காரியத்தை தவறா செய்யறாரு. If we believe God has acted wrongly, தவறா ஒரு சில காரியத்தை செய்யறாரு அப்படின்னு நாம் அவரை குற்றப்படுத்தினா, நாம் மனதார அவரை நேசித்து அவருடைய ஊழியத்தை சேவைகளை நாம் செய்ய மாட்டோம். இந்த மார்க்கு 12ஆம் அதிகாரம் 30வது வசனத்துல, நாம் தேவனை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் நேசிக்க வேண்டும்னு பார்க்கிறோம். With all our heart, with all our soul, with all our mind, with all our strength, அப்படியா அவரை நாம் நேசிக்கணும். சில சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில சில குறைபாடுகள் ஏற்படும் போது, சில சமயம் நம்ம சபைக்கு வர மாட்டோம், சில சமயத்தில் சில ஊழியங்களை நாம் செய்யறதில்லை, சில காரியங்களை செய்யறதில்லை, சில சமயம் நம்முடைய தசம பாகத்தையும் நாம் செலுத்த மாட்டோம். ஏன்னா சில 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 பாதிப்பு நம்முடைய வாழ்க்கையில, சில இழப்பு, அப்படியா நாம் நடந்து கொள்ளவே கூடாது. ஸோ நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரே ஒரு காரியம், ஒரே ஒரு பாடம் என்னவென்றால், சங்கீதம் 9வது சங்கீதம் 10வது வசனத்துல இப்படியா நாம் வாசிக்கிறோம், கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுகிறதில்லை. யார் எவரெல்லாம் தேவனை தேடுகின்றார்களோ அவர்களை அவர் கைவிடுவதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். சில சமயத்தில் அவருடைய நாமத்தை நாம் அறிந்திருக்கிறோம். யெகோவா என்பது அவருடைய நாமம். அவர் சர்வ வல்லவர், அவர் யெகோவா ஈரே, அவருடைய பெயர் தான் நமக்கு தெரியுது. ஆனா இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்கள், யார் இவரெல்லாம் அவர் தேடுறோமோ அவர்களை எல்லாவித காலகட்டத்திலையும் அவரை நாம் தேடும் போது
அவர் நம்மை கைவிடாமல் நம்மோட கூட இருந்து அவர் நம்மை நடத்துகின்றவராக இருக்கிறார். அது மாதிரி மனதார நம்முடைய வாழ்க்கையில அவரை நாம் தேட வேண்டும். நாம் தொடர்ந்து நகோமியுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது கூட இந்த இறுதி பாடல் நம்ம பாடவிருக்கிறோம். மாறாவின் தண்ணீர் எல்லாம் மதுரமாக மாறி போகும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அவருடைய இருளான வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். அந்த இருளான வாழ்க்கை ஒளியாக மாறுவதை நாம் பார்க்கிறோம். மாறாவின் தண்ணீர் எல்லாம் இந்த பாடலை மதுரமாக மாறி போகும். ஸோ அவருடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை நாம் பார்க்கிறோம், ஒரு விடுதலையை நாம் பார்க்கிறோம். அடுத்த வாரம் என்னுடைய செய்தியில அதை நாம் கவனிப்போம். கடவுள் விடுவித்த அந்த கசப்பான வாழ்க்கையை, அந்த மாறாக தேவன் மதுரமா அவர் மாற்றுவதை நாம் பார்க்கிறோம். இந்த கசப்பு மறுக்க முடியாதது. யார் எவரும் அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டுக்கு நாம் தள்ளப்படலாம். ஆனால் நம்ம மறந்துடக்கூடாது, இந்த கசப்பான வாழ்க்கை இப்படிப்பட்ட நிலைப்பாடு தற்காலிகமானது. அதை நம்மால் எதிர்கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கை அப்படியா இருக்கும் அப்படின்னு தோல்வியோட, வெறுப்போட, கசப்போட நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், அடுத்த வாரம் மீறத நம்ம கவனிப்போம். தேவன் செய்த நன்மைகளை தொடர்ச்சியாய் நாம் நினைவு கூற வேண்டும். தேவன் செய்த நன்மைகளை தொடர்ச்சியாய் நினைவு கூர்ந்து நம்மிடம் இருக்கின்ற ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு நாளும் நாம் உற்று பார்க்கும் போது நன்றி கலந்த இதயத்தோடும், மன நிறைவோடும், சமாதானத்தோடும், நம்பிக்கையோடும் நம்முடைய வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும். நம்முடைய வாழ்க்கையை நம்மால் தொடர முடியும். இல்லாதவர்களை குறித்து அளவுக்கு அதிகமாக நாம் நினைக்கக்கூடாது. நம்மிடம் இருக்கின்றவர்கள் தேவன் நமக்கு பொழிந்த ஆசீர்வாதங்களை நாம் நினைவு கூற வேண்டும். ஒரு கிளாஸ் நம்ம பார்க்கும்போது அதுல பாதி தண்ணீர் இருக்கு. கேள்வி என்னன்னா, அதை பார்த்து நம்முடைய பதில் என்ன நம்ம சொல்றோம்? ஹாஃப் எம்டின்னு சொல்றோமா, ஹாஃப் ஃபுல்னு சொல்றோமா? பாதி இருக்கே, குடிக்கிறதுக்கு பாதி இருக்கே, சில சமயத்தில் பாதி அதில் பார்க்க முடியும், பாதி குறைஞ்சிருச்சு, ஹாஃப் எம்டி அப்படின்னு சொல்றோம். ஸோ நம்முடைய வாழ்க்கையில இருக்கின்றத என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில இருக்கோ என்னெல்லாம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரோ அதை நாம் நினைவு கூர்ந்து எப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டில் நாம் இருந்தாலும், கசப்பான காலகட்டங்களை நாம் கடந்து போனாலும், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அதுதான் நம்முடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் தொடருவோம். நாம் யாரும் இந்த பரிசுத்த பந்திக்கு ஆயத்தமாகுவோம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம், 1 Corinthians chapter 11 23வது வசனத்திலிருந்து, நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். எனவே கர்த்தராக இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நாம் யாவரும் நம்முடைய கண்களை மூடி இந்த பரிசுத்த பந்திக்கு ஆயத்தமாகும். எல்லாரும் ஜெபித்து இந்த பந்திக்கு ஆயத்தமாகும். அமர்ந்த வண்ணமாக வேண்டுவோம். எனக்கு உள்ள பிதாவே, இந்த அருமையான
நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் உங்களுடைய சிலுவை மரணத்தை நாங்கள் நினைவு கூர்ந்து இந்த பந்தியில் நாங்கள் பங்கு கொள்ள முடிகிறது. எங்களுடைய உள்ளங்களை நாங்கள் ஆராய்ந்து உங்களுடைய நன்மைகளை நினைவு கூர்ந்து எங்களை தாழ்த்தி பாவத்திலிருந்து மனம் திரும்பி பரிசுத்தமாய் வாழ தீர்க்கமான முடிவுகளை எடுத்து இந்த பந்தியில் பங்கு கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுக்கு இறங்கும். இயேசுவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறோம். அமிர்த வண்ணமாக இந்த பந்தியில பங்கு கொள்வோம். ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க ஒரு புரோட்டஸ்டன்ட் சபையில ஞானஸ்தானம் பெற்றவங்க மாத்திரம் இந்த பந்தியில பங்கு கொள்ளுங்க. இந்த இதில் நீ பாருங்க, சிலர் முதல் முறையாக யூஸ் பண்றீங்க. மேலே ஒரு இருக்கும், அது கீழே அப்பம் இருக்கும். பொதுவாக அது நீங்கள் பிச்சிருங்க. ஓகே, பிச்சிருங்க. அப்பத்தை சாப்பிடும்போது அந்த அப்பத்தை எடுத்து நம்ம அதை கொள்ளுவோம். அதன் பிறகு கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு இது இருக்கும். அதை நீங்கள் பொதுவாக திறந்து சிந்தாமல் திறந்து அந்த ரெஸ்டில் நம்ம பானம் பண்ணுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷரோடு கூட இருந்தபோது அவர் என்ன செய்தார்னா, ஆண்டவராகிய இயேசு அப்பத்தை எடுத்து அதை பிட்டு அவர்கிட்ட கொடுத்து, இதை வாங்கி புசியுங்கள் என்றார். நீங்க எல்லாரும் இதை புசியுங்கள். அதே மாதிரி அந்த பிரகாரம் அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவங்கள்ட்ட கொடுத்து, இதிலே நீங்கள் பானம் பண்ணுங்கள் என்றார். நாம் ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பிதாவே, நீ தொடர்ந்து எங்களுக்கு இறங்க, நாங்கள் எங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். எங்களை முழுமையாக உங்களுடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். நீ தொடர்ந்து எங்களுக்கு தேவாதி தேவனாக, ராஜாதி ராஜனாக, நல்ல மெய்ப்பராக இருந்து எங்களை போஷித்து வழிநடத்த எங்களை நாம் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். இறுதி பாடலுக்கு நாம் யாவரும் எழுதுவோம். Thank you.
தேவனே, நாங்கள் ஜெபித்தது போல இந்த ஆராதனையில் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தினமைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் நாங்கள் செலுத்த வேண்டிய காணிக்கை தசம பாகங்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். தேவனே, கொடுக்கின்ற ஒவ்வொரு நபர்களையும் குடும்பங்களையும் தேவனே நீர் ஆசீர்வதிக்கிறீர். எங்களை ஆசீர்வதித்து வருகிறீர். நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு உண்மையாக இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த கொடுக்கும் காணிக்கைகளை நீ அங்கீகரித்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திற்கு தாவே ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். அமருங்கள். சில அறிவிக்க வேண்டிய காரியங்கள் அதை நமக்கு அறிவிக்க கேட்கிறேன். போன வாரம் நம்ம 50 பேர் தான் கூட முடியும். இந்த வாரத்துல நம்ம 100 பேர் கூடலான அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க. அதுக்காக நம்ம தேவனுக்கு நன்றி செலுத்துறோம். இந்த 100 பேர் கூடுறது இது கூடுறதுக்கு முன்னால நம்ம அரசாங்கத்துக்கு ஒரு சேஃப்டி மேனேஜ்மெண்ட் பிளானை நம்ம அனுப்பணும். அதை அவங்க அப்ரூவ் பண்ணணும் தான் நம்மளால 100 பேர் கூட முடியுது. அது குறித்து சில காரியங்கள். முதலாவது காரியம் நம்ம கடந்த வாரங்களில் செய்து கொண்டு வந்த மாதிரியே சில காரியங்களை நம்ம முக்கியமாக செய்யணும். முக்கியமாக என்னன்னா எல்லாரும் மாஸ்க் போடணும். சர்வீஸ் தான் மாஸ்க் போடணும். மாஸ்கை எடுக்கக்கூடாது. பாடுறது நாட் அலவுட். ஸோ நம்ம அந்த பாடலை கேட்கும்போது நம்ம கேட்கணும். சத்தமாக உறக்க பாடக்கூடாது. பாடுறதுன்னா உங்கள் மனசுலேயே நீங்கள் பாடிக்கொள்ளுங்க. சர்ச்சுக்குள்ள வரும்போது உங்கள் டெம்பரேச்சரை நீங்கள் எடுக்கணும். எல்லாரும் ஸ்கேன் செய்யணும். 100% இங்கே இருக்கிற எல்லாரும் ஸ்கேன் பண்ணணும். அப்படி உங்ககிட்ட ஹேண்ட்ஃபோன் இல்லைன்னா தயவு செய்து உங்கள் பேரை மோசஸ் கிட்ட கொடுங்க. அவர் பேரை ரெக்கார்ட் பண்ணிடுவார். ஸோ இங்கே இருக்கிற எல்லா பேரும் நீங்கள் மோசஸ் கிட்ட பேரை கொடுத்துருக்கணும். இல்லைன்னா அந்த ஸ்கேன் பண்ணியிருக்கணும். முடிஞ்ச அளவு அந்த ட்ரேஸ் டுகெதர் ஆப்பை உங்கள் ஃபோனில் நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க. வாரந்தோறும் தயவு செய்து ஃபோனையும் கொண்டு வந்துடுங்க. ஏன்னா அப்போ தான் ஸ்கேன் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த 100 பேர் கூடுறது முக்கியமான ஒரு காரியம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 100 பேர் கூடுறதுன்னா 100 பேர் ஒன்றா இருக்க முடியாது. அந்த 100 பேரை 2 குரூப்பாக பிரிக்கணும். 50 பேராக பிரிக்கணும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே 50 பேர் உட்காந்துருக்கோம். 50 பேர். இப்போ இந்த 2 ரூமில் நம்ம 3 குரூப்பாக பிரிச்சிருக்கோம். இங்கே ஒரு குரூப் இருக்குது, அங்கே ஒரு குரூப் இருக்குது. ஸோ முக்கியமான காரியம் என்னன்னா, இந்த குரூப்ஸ் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஓகே, மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஐசோலேட் 2 குரூப்பாக ஐசோலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்புறம் நம்ம வீட்டுக்கு போகும்போது கூட குரூப்பாக தான் போகணும். இந்த குரூப், அப்புறம் அந்த குரூப், அடுத்த குரூப். சரிங்களா? இந்த குரூப் நீங்கள் நம்ம மெயின் ஹாலில் உட்காந்துருக்கோங்க. அடுத்த வாரத்துலேருந்து நீங்கள் மெயின் ஹாலில் உட்காருங்க. தயவு செய்து அந்த ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வந்துடுங்க. சரிங்களா? அப்படி நீங்கள் இந்த ரூமில் உட்கார போகிறீங்கன்னா இந்த சைடில் பின்னால் ஒரு கதவு இருக்குது. நீங்கள் பின்னால் இருந்து தான் வரணும். பின்னால் இருந்து இதில் உட்காந்துக்கணும். இந்த ரூமில் உட்காந்துருக்கிறவங்க இங்கே ஒரு சைடில் ஒரு டோர் இருக்குது. ஸோ இந்த டோர் வழியாக நீங்கள் இங்கே வந்துடுங்க. அப்படி ஏற்கனவே நீங்கள் இந்த ரூமில் தான் உட்கார போகிறீங்கன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ரூமுக்கு போகணுன்னு. ஸோ அந்த ரூமில் நீங்கள் போய் உட்காந்துருங்க. அடுத்த வாரத்துலேருந்து பின்னால் அந்த ஒரு ஆள் உட்காந்துருக்காங்க டோர்கிட்ட. இந்த ஹால் ஃபுல்லாக ஆனோடனே அவங்க சொல்லுவாங்க நீங்கள் இந்த ரூமுக்கு போகணுன்னு. ஸோ அந்த ரூமுக்கு போகும்போதே தயவு செய்து அந்த சரியான கதவுலேருந்து நீங்கள் என்டர் பண்ணிடுங்க. அப்படி உங்களுக்கு உடல்நலம் சரியில்லைன்னா தயவு செய்து சபைக்கு சர்ச்சுக்கு வராது. தயவு செய்து வராதுங்க. ஏன்னா நீங்கள் இங்கே உங்களுக்கு இரும்பல், காய்ச்சல், டெம்பரேச்சர் சரியாக இல்லைன்னா நாங்கள் திரும்பி உங்களை வீட்டுக்கு அனுப்பணும். அப்படி உங்கள் வீட்டில் நீங்கள் தங்கி இருக்கிற இடத்துல யாருக்காச்சும் சீக்கு, காய்ச்சல் அதெல்லாம் இருந்தாலும் தயவு செய்து முடிந்த அளவு நீங்கள் வராதுங்க. சரிங்களா? சில இடத்துல சில இடத்த க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா தயவு செய்து சில வேலை இடத்துல கேசஸ் இருக்கும். ஸோ அந்த உங்கள் வேலை இடத்துலையும் அந்த கேசஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செய்து உங்களோட டெம்பரேச்சர் அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சேஃபாக இருந்தால் தான் நீங்கள் சர்ச்சுக்கே வர முடியும். சரிங்களா? அடுத்தது நம்ம எல்லாம் முடிந்த பிறகு குரூப்பாக வெளியே போனோம்.
தயவு செய்து ஸ்கேன் பண்ணிடுங்க. ஸ்கேன் பண்ண மறக்காதீங்க. ஸ்கேன் பண்ணிவிட்டு எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் திரும்ப போக முடியுமோ தயவு செய்து வீட்டுக்கு போங்க. முக்கியமாக ஏன்னா நிறைய பேர் இருக்கோம், எல்லாரும் ஒரு குரூப்பாக தான் வெளியாகணும். சரிங்களா? ஸோ காணிக்கை தசம காவியத்தை அங்கே போட்டுட்டு அப்புறம் நீங்கள் வீட்டுக்கே போயிடலாம். COVID-19 வாட்ஸ்அப் குரூப் இருக்குது நம்மளுக்கு. ஸோ அந்த குரூப்பில் வந்து இன்னிலேருந்து நம்மளுக்கு வந்து அங்கே ப்ரீ ரெஜிஸ்டர் பண்ணணும்னு தேவையில்லை. ஆனால் ஏதாவது கேள்விகள் இன்னைக்கு ஏதாவது கேள்வி நீங்கள் கேட்க விரும்புனீங்கன்னா தயவுசெய்து அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் கேள்வி கேளுங்க. முடிந்த அளவு அதுக்கு பதில் எடுக்கிறோம். சரிங்களா? முக்கியமாக வெனஸ்டே பைபிள் ஸ்டடி இருக்கு. வெனஸ்டே ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வந்து கலந்து கொள்ளுங்க. அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அதையும் மறந்துடாதீங்க. ஸோ இப்போ நம்ம வந்து குரூப்பாக தான் வெளியே போனோம். ஸோ பின்னால் உள்ளவங்க ரெடியாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து வெளியே போகலாம். காணிக்கை தசம காணிக்கை கொடுத்துட்டு நீங்கள் வெளியே போயிடலாம். ஸ்கேன் பண்ண மறக்காம